இது கடைசி காலமா இருப்பதனால நாம் வாழ போகிற நாட்கள் இன்னும் வெகு தூரம் அல்ல. இன்னும் கொஞ்ச காலம்தான். சபையே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிற ஒரு நாட்களுக்குள்ளே வந்து நிற்கிறோம். சபை சுத்திகரிக்கப்படுகிற ஒரு நாட்களுக்குள்ளே வந்து நிற்கிறோம். அவர் நம்மை ரட்சித்து அவர் இருக்கிற இடத்துல கொண்டு போய் சேர்க்கிறது அவர் கரத்திருக்கிறது. கடைசி காலத்துல சொல்றாங்க, அநேக ஆபத்து விழுந்து கொண்டே இருக்கும். அநேக ஆபத்து. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. கடைசி காலத்துல யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமா இன்னொரு ராஜ்யமும், ஒரு 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 தேசத்துக்கு விரோதமா இன்னொரு தேசம் எல்லாம் நடந்து கொண்டே தானே இருக்குங்க. இன்னைக்கு உலகத்துல கேள்விப்படுற யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளும் தான் அதிகமாய் நடந்து கொண்டே இருக்கிறது. பாவங்களும் பாவத்தின் செயல்களும் அதிகமாய் இந்த உலகத்துல பெருகிக் கொண்டே இருக்கிறது. கொலைகளும் தற்கொலைகளும் வெறிகளும் களியாட்டுகளும் இன்னைக்கு இந்த உலகத்துல பெருகிக் கொண்டே இருக்குது. நான் இப்படி சொல்றேன், இது பெருகி கொண்டிருக்கிறது. கடைசி காலம் விழுதலுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறது. ஆபத்துக்கள் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. நான் இப்படி சொல்றேங்க, கடைசி காலத்துல அவர் நம்மை ஆயத்தப்படுத்தி காத்து கொள்ளுகிறதில் அவர் கிரியை வெளிப்படுகிறார்.